கர்த்தருக்குள் அருமையான அன்பு உள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 7ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு சனிக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 126வது அதிகாரம் 3வது வசனம், கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோம் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் பெரிய காரியங்களை, மகத்துவமான காரியங்களை இந்த நாட்களிலே செய்திருக்கிறார். அதனாலே தான் இந்த நாட்களிலே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுகிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இருந்த அநேக பிரச்சனைகள், அநேக நெருக்கங்கள், இந்த எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து தேவன் நம்மை மீட்டு இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சியை, இந்த நாட்களிலே ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறார். உலகத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், உலகம் இன்றைக்கு உலகத்தில் உள்ளவர்கள் அழுது புலம்பிக் கொண்டு குறை கூறிக்கொண்டு இந்த நாட்களிலே திரிகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளோ இந்த நாட்களிலே பாருங்கள், மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். அது எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த நாட்களிலே தெற்கத்தி வெள்ளங்களை திசை போல நம்முடைய சிறையிருப்புகளை திசை திருப்புகிறாராம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் இந்த நாட்களிலே திசை திருப்பி இந்த நாட்களிலே, அதாவது உலகத்தார் நம்மை பார்க்கிற வேளையிலே இது இப்படியாக இவர்களுக்கு ஆகிறது என்று சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு கேள்வி, அவர்களுக்குள்ளே ஒரு ஒரு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்களுக்குள்ளே ஒரு 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 காரியங்கள் உருவாகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறது. ஆண்டவரை நாங்கள் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டு ஆண்டோட பிள்ளைகளாக நடக்கிற வேளையிலே உலகத்தில் இருந்து நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறது மட்டுமல்ல, தேவன் நம்மை இந்த நாட்களிலே நடத்துகிறவருமாய் இருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது உலகம் அறியாதபடி, உலகத்துக்கு எட்டாதபடி இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை இந்த நாட்களில் தேவன் இந்த நாட்களில் செய்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, ஆனாலும் இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்தவர்களுக்கு அநேக நெருக்கங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த நெருக்கத்தின் மத்தியிலும் தேவன் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். அவர் யாரென்று பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய ஆவியானவர் தான். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலையும் ஒரு சமாதானத்தையும் இந்த நாட்களிலே தந்து கொண்டு இருக்கிறதை இந்த வேத வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, அதனாலே எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களை பாருங்கள், தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த நாட்களில் நீங்கள் கேட்கிற வேளையிலே அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வரும் என்பதை இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்று நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இந்த நாட்களிலே உந்தப்படுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், பெரிய திருப்பங்கள் வந்தது. ஆனாலும் இந்த நாட்களிலே ஆபிரகாம் அங்கே விசுவாசத்திலே சோர்ந்து போகாதபடி இந்த நாட்களிலே நடந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நெருக்கங்கள் உபத்திரவங்கள் வந்த வேளையிலும் கடைசி நேரத்திலே பார்க்கிற வேளையிலேயே யோசேப்பு அதை குறித்து கவலைப்படாதபடி இருந்தார். ஆனாலோ கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்ற விதமாக இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற, ஆண்டவரை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இருக்கிறார் என்ற உணர்வு இந்த நாட்களே நமக்குள்ளே உருவாக வேண்டும். நமக்குள்ளே இந்த காரியம் இந்த நாட்களிலே வர வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் தேவனோடு நடக்கிற, இன்றைக்கு உலகத்தான் இந்த நாட்களில் உலகத்தோடு நடக்கிறாங்க. இந்த நாட்களில் அவர்களுடைய ஆசீர்வாதம் ஒரு சொற்ப நாட்கள், சொற்ப காலங்கள் தான். ஆனால் தேவன் நமக்கு நித்திய மகிழ்ச்சியை தருகிறார், நித்திய ஆசீர்வாதத்தை தருகிறார், நித்திய சமாதானத்தை தருகிறார் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், கர்த்தராலே கிடைக்கிற மகிழ்ச்சி அது நிரந்தரமாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே அங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்கிறார் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறது நிமித்தம் நாங்கள் அவருக்குள்ளே இந்த நாட்களிலே மகிழ்ந்து களி கூறுவோம் என்று இந்த சங்கீத புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிழ்ந்து களி கூறுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பத்தை கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.